ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகெங்கும் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆரோக்கிய தாய் நம் எல்லாருக்கும் மிகப்பெரிய பாதுகாவலி, நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் இந்த தேவூர் ஆலயம் ஆரோக்கிய தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். அந்த தாய் நம்மை அனாதையாக விடமாட்டார்கள், ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த தாயை பார்த்து மன்றாடும்போது, எங்களுக்காக மன்றாடும் அம்மா என்று கேட்கும்போது அவர்கள் நமக்காக பரிந்து பேசி நிறைய நன்மைகளை நமக்கு செய்வார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய திருவழிபாட்டில் 3 பேருக்கு மட்டும் பிறந்த நாள் விழா. மீதி புனிதர்களுக்கெல்லாம் அவர்கள் இறந்த நாள்தான் விண்ணகத்தில் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. யார் யார் அந்த 3 பேர் என்று கேட்டால், நம்முடைய ஆண்டவர் இயேசு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. இரண்டாவது பலருக்கு தெரியாது, திருமுழுக்கு யோவான் ஸ்நாபக அருளப்பர், அவருக்கு பிறந்த நாள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி. மூன்றாவதாக நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. யாருடைய பிறந்த நாளை பற்றி எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கேட்டால், யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ, யார் நம்மோடு நல்ல உறவில் இருக்கிறார்களோ, யார் நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்களோ, யார் அன்போடு கனிவோடு இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் எல்லாரும் கொண்டாட ஆசைப்படுவார்கள். சில பிள்ளைங்களை பற்றி இந்த தருதலை ஏன்தான் வந்து பிறந்ததோ அப்படின்னு சில பேர் திட்டுறதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா ஒழுங்காக இல்லாத பிள்ளைங்க. சில பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலைன்னா, அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கலன்னா, இப்படியெல்லாம் தான் திட்டுறாங்க இல்லையா? அதே போல் ஏன்னா இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ தெரியலையே, ஏன் தான் இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்ததோ தெரியலையே என்றெல்லாம் சில பேர் புலம்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இவர்கள் நடக்காத போது மிகவும் வேதனைப்படுகிறார்கள். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அப்படிப்பட்டவர் அல்ல. எதற்காக மாதாவுக்கு மட்டும் இவ்வளவு பெருமை? ஏன் அவரை மட்டும் இப்படி புகழ்கிறோம்? பாருங்கள், ஜெபமாலையில் நாம் ஜெபிக்கிறோம். முக்கியமாக கப்ரியேல் தூதர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி, பிறகு எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தைகளை வைத்து, கப்ரியேல் தூதர் என்ன அவரிடம் சொன்னார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று கப்ரியேல் தூதர் வாழ்த்தினார். எலிசபெத் அம்மாவும் அவரை மாதா பார்க்க போகும்போது வாழ்த்தினார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே, நீர் பேறு பெற்றவர், வாழ்த்துதற்குரியவர் என்று எலிசபெத் அம்மாவும் வாழ்த்தினார்கள். அத்தகைய வாழ்த்துக்குரியவர் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. திரு அவை மாதாவுக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதை, சிறப்பு வணக்கத்துக்கு 2 காரணத்தை சொல்லுகிறது. ஒரு பக்கம்
தாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நல்லது செய்த மாதா தொடர்ந்து நமக்காக நல்லது செய்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் வேண்டினால் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அந்த மாதாவை போல நாமும் வாழ்த்துதற்குரியவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் மாதாவுக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கத்தினுடைய நோக்கம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, மாதாவை இவங்க என்ன கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க. மாதா கடவுள் கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, மாதா மனுஷிதான், நம்மை போல மனிதர்தான். ஆனால் நம்பிக்கையுள்ள, பிறரன்பு நிறைந்த, தியாகம் நிறைந்த, தாழ்ச்சி நிறைந்த ஒரு அருமையான தாய் நம்முடைய தாய். நம்ம எல்லாரும் மாதாவின் பிள்ளைகள் என்றால் மாதாவை நோக்கி எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று கேட்டால் மட்டும் போதாது. அம்மா, உங்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு முக்கியமாக ஒரு சில காரியங்களை மாதாவை பற்றி சொல்லி அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்போ நிறைய சண்டை எங்கே பார்த்தாலும், மறை மாவட்டத்தில் சண்டை இருக்கலாம், பங்கில் சண்டை இருக்கலாம், தேவூரில் சண்டை. இந்த சண்டைக்கெல்லாம் என்ன காரணம்னு நினச்சி பார்க்கணும். மாதா யாருக்கிட்டையும் சண்டை போட்டதாக நம்ம பார்க்கல. மாதா கோயில் திருநாள் எடுக்கிறது, ஆனால் அதுலேயும் சண்டை போட்டுக்கிறது. சண்டை போடுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும், நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்துக்கணும். தற்பெருமை, அகங்காரம், பிடிவாதம், தாட்சி இல்லாமை, இதுதான் சண்டைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு தீக்குச்சி இருக்குல்ல, வத்தி குச்சி, அதை பார்த்து தீப்பெட்டி கேட்டுதான், உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஒரே மருந்து தான் இருக்குது, நீ எரிய மாட்டேங்கிற. தீக்குச்சி கேட்டுதான் வத்தி பெட்டியை பார்த்து, நீ எரியல நான் மட்டும் எரியிறனே, எரிஞ்சு கரியாக போயிடுறனேன்னு கேட்டுதான். உடனே வத்திப்பெட்டி தீப்பெட்டி சொல்லிச்சான், ஏன்னா உனக்கு தலை கணம் அதிகமாக இருக்குது, அதனால தான் எரியிற அப்படின்னு சொல்லிச்சான். அதே போல தான் நிறைய பேர் தலை கணத்தினால எரியிறான். இன்னும் ஒரு கதை கூட நான் படித்தேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் நிறைய பார்த்து கேட்டுதான், காட்டுக்கு ராஜா யாரு அப்படின்னு. உடனே சிங்கம் சொல்லிச்சான், உடனே நரி சொல்லிச்சான் சிங்கத்தை பார்த்து, நீங்கள் தான் காட்டுக்கு ராஜா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்ச்சான். சரின்னு சிங்கம் பேசாமல் இருந்தான். அந்த பக்கம் ஒரு புலி வந்துதான், அதை பார்த்து திருப்பி இந்த சிங்கம் சும்மா இல்லாமல் கேட்டுதான், காட்டுக்கு ராஜா யார் அப்படின்னு கேட்டுதான். உடனே அந்த புலியும் பயந்துக்கிட்டு, காட்டுக்கு ராஜா நீங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு. மூணாவது அங்கே ஒரு யானை வந்துச்சான். ஏற்கனவே 2 பேர் சொல்லிட்டாங்க, இந்த சிங்கம் பேசாமல் இருக்க வேண்டியது தானே. இந்த யானை கிட்ட கேட்டுச்சான், காட்டுக்கு ராஜா யார் நீ சொல்லு அப்படின்னு. யானை பேசாமல் இருந்துதான், ஒன்றுமே பதில் சொல்லு. திருப்பி 2வது தடவை, காட்டுக்கு ராஜா யார் யானை நீ சொல்லு. 2வது தடவையும் பேசாமல் இருந்துதான். 3வது தடவை கேட்டுதான், காட்டுக்கு ராஜா யார். யானைக்கு கோபம் வந்துடுச்சு. அப்படியே அந்த துதிக்கையால் அந்த சிங்கத்தை ஒரு சுழட்டி அப்படியே மரத்தில் அடிச்சுதான். சிங்கம் உடம்பெல்லாம் ரத்தம். மெதுவாக
எழுந்து வந்துச்சான். வந்து யானை கிட்ட கேட்டுச்சான், நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிலன்னா பேசாமல் இருக்க வேண்டியது தானே, ஏன் என்னை போட்டு இப்படி சக்கையாக அடித்தேன்னு கேட்டுதான். பா, இன்னும் கூட அதுக்கு புத்தி இல்லை. இது போல தான் சில பேருக்கு திமிரு பாருங்க. நம்ம எல்லாருமே கடவுள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. நீ எல்லாத்தையும் செஞ்சாலும் சாமி சொன்னார், நீங்களோ உங்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் சொல். என் பிள்ளைக்கு அப்படி செஞ்சான், ஊருக்கு அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், பெருமடிச்சிக்காத. ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல மனிதன் செய்வதைத்தான் செய்தேன். நான் பயனற்ற ஊழியன், யூஸ்லெஸ் சர்வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணுமா பாருங்க. பவுலடியார் சொல்றார், பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது, உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதாய் இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? வீண் பெருமை அடிக்காது. கடவுளுக்கு தெரியும் யார் பெரியவங்க சின்னவங்க. நீ ஒன்றா தண்ணி போட்டு கத்தவனா, நான் தான் பெரியவ, நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், என்னை யாரும் கேட்க முடியாது அப்படிலாம் சொல்லவே கூடாது. எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் வேணும். எல்லாருக்கும் 6 அடி தான். அதுவும் இப்போ நிலமே இல்லை அடக்கம் பண்ணுறதுக்கு. அதனால் எல்லாரையும் மொத்தமாக கூட போடுவாங்க ஒரு காலத்தில் பாருங்கள். அப்படி இருக்கும்போது வீண் பெருமை அடிக்காது. சில பேர் நடக்கிறது பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க ஒரு 200-300 வருஷம் இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கானோ என்னன்னு தெரியல. என்னைக்கு சாவு வரும்னு தெரியாமல் பணிவு வேண்டாம். இதைத்தான் நம்முடைய அன்பு தாயிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க, கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லைன்னு. இதோ ஆண்டவருடைய அடிமை, வேலைக்காரி நான், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னான். எலிசபெத் அம்மா வயசான காலத்தில் கருவுற்று இருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி சொல்லப்படுகிறது. உடனே இந்த அம்மா போய் 3 மாதம் வேலைக்காரியாக வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு. நம்ம பொம்பளைங்களுக்கு இப்படி நீ கடவுளுடைய தாய்மா அப்படின்னு சொன்னால் வேலை செய்ய போவாங்களா? எப்படி திமிரோடு நடந்து கொள்வார்கள். ஆனால் மாதா பாருங்கள் எப்படி போய் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள், உதவி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். மாதா அவ்வளவு தாட்சி. எலிசபெத் அம்மா சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாய் இங்கே வர நான் என்ன பேறு பெற்றேன் என்று சொல்லும்போது, மாதாவை பாராட்டும் போது உடனே மாதா என்ன சொன்னாங்க, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. இதோ வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல்பட செய்தார். தாழ்ந்தோரை உயர்த்தினார், செருக்குற்றோரை சிதறடித்தார். பாருங்க, இதுதான் மாதா தன்னுடைய எல்லாவற்றையும் கடவுளுக்கு உரியது என்று சுட்டி காட்டுவதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, தொடர்ந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு தெரியும், 12 வயசில் இயேசு சாமி கோயிலில் காணாமல் போயிட்டார். மாதா போய் கண்டுபிடிக்கிறாங்க. மாதா, உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு குழந்தை 12 வயசாக இருக்கும்போது சொல்கிறார், ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தை என் வீட்டில் இருக்கணும்னு தெரியாதா? என்னடா பேசுகிறேன்னு ஒரு குட்டி வேற ஒருத்தவங்களா இருந்தால் அடித்து இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் பாரு, மாதா எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் மௌனமாக எல்லாவற்றையும் சிந்திக்கிறார்கள். பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மாதாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம், சூசேப்பர் மாதா கருவுற்றிருப்பதை தெரிந்து கொள்கிறார்.
ரகசியமாக விலைக்கிடலான்னு நினைக்கிறாங்க. மாதா பாருங்க எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் மனசுக்குள்ள. அவங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க முடியாதோன்னு காத்து கொண்டிருக்கிறார்கள், மௌனமாக துன்புறுகிறார்கள். அப்போதான் சம்மனசு அவருக்கு கனவில் தோன்றி, இவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று சூசேப்பருக்கு எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக்குகிறது. சூசேப்பர் ஏற்றுக்கொண்டார். பார் பிரியமானவர்களே, தாட்சியோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்னொன்று, நம்முடைய குடும்பத்துக்காக, ஊருக்காக மாதாவை போல மௌனமாக நாம் துன்புற வேண்டும். யார் பெரிய மனுஷன், யார் வீட்டுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் பெரிய மனுஷன். ஆண்டவர் முன்னிலையிலே பெரியவர்கள் பாருங்கள். யாருடைய துன்பத்துக்கும் நான் காரணமாக இருந்தால் நான் பெரியவங்க கிடையாது. ஒருத்தன் மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, நிலத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ நான் பிஷப்பாக இருக்கலாம், மற்றவங்களை கொள்ளையடித்து நான் சுகபோகமாக வாழலாமா? வாழக்கூடாது, தவறு. ஆண்டவர் சொன்னார், பணிவிடை பெறுவதற்காக அல்ல, பணிவிடை புரிய. இப்போ ஊரில் தலைவர் இருக்கிறாங்க, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், மற்ற தலைவர்கள் அப்படி இருக்கலாம், என் வழியிலே வருகிற தலைவர்கள், உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் வேலைக்காரனாய் இருக்கட்டும், தொண்டனாக இருக்கட்டும். இதுதான் ஆண்டவர் சொன்னது பாருங்கள். அதுதான் பெருசு பாருங்கள். உனக்காக நான் பட்ட காயங்கள் இது என்றுதான் உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய காயங்களை காட்டுகிறார். அதுதான் நம்முடைய ஆதார் கார்டு. உன் குடும்பத்துக்காக நீ பட்ட வேதனை தான் உன்னுடைய ஆதார் கார்டு. பாருங்க, உன்னுடைய அடையாளம் பாருங்க. எந்த கஷ்டமும் படல, ஒட்டுண்ணி மாதிரியே மற்றவங்க உழைப்பிலிருந்து நீ வாழ்ந்தா நீ பெரியவன் கிடையாது. எல்லாரையும் மிரட்டினா உருட்டினா நீ பெரியவன் கிடையாது. யாரையும் மதிக்காம இஷ்டப்படி பேசினால் நீ பெரியவன் கிடையாது. மாதாவினுடைய மனநிலை பாருங்க. அப்புறம் இன்னொன்று, மாதா எப்போது பார்த்தாலும் இனிமையாக, கனிவாக, பொறுமையாக நடந்து கொண்டார்கள். அதுதான் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் அவங்களுடைய வீண் பேச்சினால, கொடூரமான வார்த்தைகளால் மற்றவங்கள காயப்படுத்துகிறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம். தீய சொல் எதுவும் உங்கள் வாயினின்று வராதிருக்கட்டும். கெட்ட வார்த்தையே வரக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 30க்கு மேலே இருக்குது. தீய சொல் எதுவோ உங்கள் வாயினின்று வராதிருக்கட்டும். சில பேர் வாயை திறந்தாவே கெட்ட பேச்சு தான் பாருங்க. நான் சொல்லுவேன், நாக்கில் ஆண்டவருடைய திருவுடலை வாங்குகிறோம், அந்த நாக்கை பயன்படுத்தி இந்த பேச்சா பேசுறத. தீய சொல் எதுவோ உங்கள் வாயினின்று வராதிருக்கட்டும். கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பாருங்க, நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அருளிலே வளர வேண்டுமா? அப்படி நல்ல வார்த்தையைத்தான் நாம் பேச வேண்டுமாம். பாருங்க, மாதா அப்படித்தான். கனிவா பேசுங்க, இனிமையா பேசுங்க. திருவள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. பழம் இருக்கும்போது எனக்கு காய் தான் வேணும்னு அவனை இந்த முட்டாள சொல்லுவானா? நல்ல வார்த்தை இருக்கும்போது ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிற? பேசாத. மாதா மௌனமாக இருந்தாங்க.
இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை வந்து பேச்சை குறைத்து செயலில் ஈடுபட வேண்டும். கொஞ்சம் மௌனமாக இருக்கணும். வீண் பேச்சு பேசாத. எப்போ ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு மற்றவங்க ஏங்கணும். எப்போ தான் இந்த மனுஷன் பேச்சை நிறுத்துவானோ, எப்போ தான் வாயாடி வாயை மூடுவாளோ தெரில அப்படின்னு. அப்படி தான் ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சண்டை வருது, அதனால் என்ன செய்யறதுன்னு சாமியார்கிட்ட வந்துச்சான். சாமியார் வந்து, இந்தாம்மா சண்டை வர மாதிரி இருக்கும்போது நான் உனக்கு தீர்த்தம் கொடுக்குறேன், அந்த தீர்த்தத்தை கொஞ்ச நேரம் உடனே குடிக்கூடாது, வாயில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரி போனால் அதே போல் வாங்கிட்டு போச்சு. அவங்க புருஷன் ஏதாவது சொல்லும்போது, பிள்ளைங்க ஏதாவது எரிச்சல் மட்டும்போது உடனே அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் ஒரு மணி ஒரு வாயில் ஊற்றிக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, ஃபாதர் உங்கள் தீர்த்தம் நல்லா வேலை செய்யுது, இப்போ சண்டையே இல்லை, சமாதானமாக இருக்கிறோம். ஏம்மா, என் தீர்த்தத்தினுடைய ரகசியம் இதுதான். இந்த தீர்த்தம் வாயில் இருந்தால் உன்னால் பேச முடியாது, நீ பேசாத இருந்தால் எப்படி சண்டை வரும்? அப்போ தான் அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. பாரு, பேசி பேசி சண்டை வளர்த்தாது. நம்முடைய ஜூபிலி யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். மாதா சமாதானத்தின் அரசி, எல்லாரும் மன்னிக்கணும். எனக்கு இன்னைக்கு வந்த என்னுடைய முக்கியமான நோக்கம், தேவூரில் அப்பப்போ சண்டை கண்டெல்லாம் பேசிக்கிறாங்க, காதில் வருது, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்லாம் சொல்கிறாங்க. ஆயர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை மாதாவின் திருநாளில் சொன்னதுலேருந்து எல்லாம் மனம் மாறி நான் சண்டை போடவே மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். பூசையில் மட்டும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவி, இப்படி சோறு இருந்தாலும் சில பேர் இப்படி கையை காட்டுறது, யாருமே இல்லைன்னாலும். சண்டை போட்டவங்க அவன் பக்கத்தில் நிற்கிறாங்க, தூரத்தில் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சமாதானம் சொல்லாத, பக்கத்தில் மட்டும் சமாதானம் சொல்ல. சண்டை போட்டால் மாதாவனுடைய பிள்ளைகள் இல்லை. சண்டை போட்டால் ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கிய மாதா நம்மோட இருக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி, செக்கப் போகிறாங்க. இப்போல்லாம் போனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் நிறைய காசு பிடுங்கிடுறான். அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு ஊர்லெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் செய்ய சொல்கிறான். அதிலே காசெல்லாம் போயிடுது. ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு வீட்டிலே செய்யணும். யாராவது என் மேலே கோபமாக இருக்காங்களா, யார் மேலேயாவது நான் கோபமாக இருக்கேனா, யாரையாவது மன்னிக்காமல் இருக்கேனா, யாராவது என்ன மன்னிக்காமல் இருக்காங்களா, அவங்க கூட உறவை சரி செய்யலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் 100 டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் வேஸ்ட்டு. சமாதானம் இல்லாதவங்க சௌக்கியமாகவே இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு சமாதானம் இல்லாதவர்கள் சௌக்கியமாக இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த சில பேர் கோயிலுக்கு உண்டியலில் காசு கொடுக்குறாங்க, நன்கொடை கொடுக்குறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ பீடத்துக்கு காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரன் உன் மீது மனத்தாங்கலாக இருப்பதாக கேள்விப்பட்டால் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் சமாதானம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து காணிக்கையை செலுத்து. சில பேர் வேளாங்கண்ணிக்கு போவாங்க, இங்கேருந்து கிளம்பி வீட்டில் இருக்க அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றாதவங்க பாரு, அந்த அம்மா ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சாப்பாடு போடுறதில்ல ஒழுங்கா, அந்த தாயை தேடி போவார்கள். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. சமாதானம், அக்கறை, ஒருவர் மீது கரிசனை, அன்பு காட்டுவது, துன்புற்றோருக்கு உதவி செய்வது, இதுதான் மாதாவினுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். மாதாவிடம்தான் பாருங்கள் இப்படி எத்தனை புண்ணியங்கள் இருக்கிறது. மாதா பிறந்ததால் நாம் மகிழ்கிறோம். ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று மாதாவுக்கு சொல்லுகிறோம். நான் இருப்பதால் சந்தோஷமா,
நான் போவதால் சந்தோஷமா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். இவன் எப்போ தான் செத்து தொலைவானோ தெரியலையே. ஆயர் பேச்சை கேட்கறதில்ல, சாமியார் பேச்சை கேட்கறதில்ல, யார் பேச்சையுமே கேட்கறதில்ல. எப்போ தான் தொலைவானோ தெரியலையே. அப்படி சொல்கிற மாதிரி நம்ம வாழணுமா? வாழக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். பிள்ளையை பற்றி திருவள்ளுவர் சொன்னார். என்ன சொல்லணுமா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்னவா? பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருக்கு காட்டக்கூடிய உதவி என்னவா? இந்த பிள்ளையை பெற்றெடுக்க என்னதான் தவம் செய்தாங்களோ தெரியல. இந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? மாதாவனுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லும் விதத்தில் நாம் எல்லாரும் தாழ்ச்சியோடு பணிவோடு அன்பான வார்த்தை பேசி சண்டை சச்சரவுகளை தவிர்த்து நாம் எல்லாரும் வாழ முயற்சி எடுப்போம். அதுதான் நாம் மாதாவுக்கு காட்டுகின்ற நன்றி. அப்போதுதான் நாம் உண்மையாகவே மாதாவின் பிள்ளைகள் என்பதை மறக்காதிருப்போம். ஆரோக்கிய தாயே, எங்கள் எல்லாரையும் ஆரோக்கியமாக வைத்திரோம். ஆரோக்கிய தாயே, உம்மை போல நாங்கள் ஆண்டவருடைய நல்ல சீடர்களாக இருக்க துணை செய்யும் அம்மா என்று வேண்டுவோம். ஆமேன்.